அப்புறம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் எலக்ட்ரிக் வீல் சேர். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அலுமினியம் ஃப்ரேம் மாடல். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. இதோட ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்ஸில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆன் பட்டன் இதுதான், பவர் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்என் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், 5 லெவல் ஆஃப் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் சேரோட மூவ்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஸோ நமக்கு ரிவர்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் போது நமக்கு ஒரு இண்டிகேஷனுமே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் குஷன் சீட்ஸோட வந்துடும், குஷன் பேக் ரெஸ்டோட வந்துடும். நெக்ஸ்ட் இதோட ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீல் சேர் ரெண்டு சைடு ஆர்ம் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் அப் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜெட் ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அது புஷ் பண்ண மாதிரி நம்ம இந்த மாதிரி அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிளிப் ஆகிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸர் பெட்ல இருந்து வீல் சேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. அதே மாதிரி இந்த வீல் சேர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ன்றதுனால உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ட்ராவல் அப்போலாம் வந்து உங்களுக்கு இது எல்லாத்துலையும் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சார்ஜிங் ஃபர்ஸ்ட் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு 5 லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி காட்டும். ஸோ இது நமக்கு தகுந்த மாதிரி பார்த்து சார்ஜ் போட்டுக்கணும். 2 சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ஸ் கீழே இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளக் இன் பண்ணிக்கணும். ஸ்ப்ளக் இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இண்டிகேஷன் காட்டும் உங்களுக்கு. இதோட ஃபுல் சார்ஜிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours 0 to 100 ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பேட்டரியில் இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு பதில் ஜஸ்ட் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இந்த சைடில் இங்கே இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சார்ஜ் போட்டிருக்கோம், நம்ம அதுலேயும் சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த வீல் சேர் ஃபுல் சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும். இந்த வீல் சேரை வந்து நம்ம மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிவர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ரெண்டுமே டவுன் பண்ணி விட்டுட்டா நம்ம இதை மேனுவல் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேனுவல் சேராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீல் சேரை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் சீட்டையும் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். ரெண்டு ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து அன்ஃபோல்ட் ஆகிடும். ஜஸ்ட் அன்ஃபோல்ட் ஆகும்போது இங்கே லாக் ஆகிடுச்சான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த லிவர் இதில் லாக் ஆகிடுச்சான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஸ்டோரேஜ் பேக்ஸ் கூட வரும். ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர், வாட்டர் பாட்டில், டேப்லெட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நம்ம ஏன் கேர் ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன் கேர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.